வணக்கம் நலம் தானா வீவர்ஸ். இன்னைக்கு சால்னாவும் பரோட்டாவும் செய்ய போறோம். அதுக்கு இல்ல பட்டாணி வேக வச்சிருக்கேன். கொஞ்சம் பட்டாணி நம்ம கலந்துக்கலாம். பச்சை பட்டாணி தான். அத இதுலயே போட்டா கூட வெந்துடும். இருந்தாலும் நான் அதை இது பண்ணி வச்சிருக்கேன். மாவு நான் மைதா மாவும் கோதுமை மாவும் நான் பாதி பாதி இன்னைக்கு எடுத்திருக்கேன். இது நல்லா 2 ஸ்பூன் நல்லா எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு தேய்ச்சு திரும்பவும் மேல எண்ணெய் நல்லா தடவி ஊற வச்சாச்சு ஒரு அரை மணி நேரம். நல்லா சாஃப்டா இருக்குது மாவு. அது ரெடி ஆயிடுச்சு. இப்ப தாளிக்கிறதுக்கு அடுப்பு பத்த வச்சுக்கலாம். இது இப்ப சால்னா செய்ய அடுப்பத்த வச்சு வானலிய வச்சாச்சு, வடை சட்டிய வச்சாச்சு. இது எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமேலு தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பச்சை மிளகாய், இந்த ஸ்டார் அனீஸ்ன்னு சொல்லுவோமே அது, இந்த கல்பாசி அது, இதெல்லாம் கொஞ்சம் போட்டு பொரிய விட்டுறலாம். இந்த எண்ணெய் காய ஆரம்பிச்சிருச்சு. ஈஸியா செஞ்சிடறது தான், ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. எல்லா விதமான டிஃபனுக்கும் இது தொட்டுக்கலாம். இந்த பொரிஞ்சிருச்சு. இதுல ஒரு பச்சை மிளகாய், இந்த நீட்ட பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம் ஒன்று பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேன். அதை போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு நான் சும்மா 2 பேருக்கு ஆவராப்புல தான் கொஞ்சம் கச்சிதமாக தான் செய்கிறேன். அதனால ஒரே வெங்காயம் மட்டும் போட்டு ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி இதில் போட்டு வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்குது. இப்போ இது வதங்கறதுக்குள்ள இது தனியா தக்காளி, ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 5-6, இதுலயும் பட்டை போட்டீங்கன்னா அது படுக்கு நல்லா மசியும். இத கொஞ்சம் வதங்கட்டுங்க வெங்காயம். இது சேர்ந்து தக்காளியும் இப்ப நல்லா பழுத்த தக்காளிய அரிஞ்சு போட்டாச்சு. இது நல்லா மசியணும், வேக விடணும். இதுக்கு வேண்டி உப்பு போட வேண்டாமா? கொஞ்சமா போட்டுக்கலாம். போட்டோம்னா தக்காளியும் வதங்கிடும். இது நல்லா தக்காளி மசியணும். நல்லா அந்த சிம்மிலேயே வச்சுக்கணும். மூடி வச்சா கூட வெந்துடும். இப்ப மிக்சி ஜார்ல என்ன இதுல இந்த தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, இதுலயும் கொஞ்சம் சும்மா கொஞ்சம் ஜீரகம், ஒரு 4 மிளகு, அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதுலயும் ஒவ்வொன்னு கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு அரைச்சு முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். இதையும் இதெல்லாம் அந்த இத போட்டுட்டு வதக்கையில அதை போட்டுக்கலாம். பொடிங்க தானே, வேணும்னாலும் போட்டு அரைக்கலாம். அதனால ஒண்ணும் இல்ல, இதுலயே போட்டு அரைச்சிடலாமா? தெரியுதா? இதுல மஞ்சத்தூள், இந்த காஷ்மீர் மிளகாத்தூள்ல ஒரு சின்ன ஸ்பூன் ஒண்ணு, நம்ம கார மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், இது மாதிரி 2 பங்கு. கொத்தமல்லி மிளகாத்தூளை விட இது 2 பங்கு எடுத்திருக்கேன். தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதுலயே ஜீரகம் எல்லாம் போட்டு இதோட சேர்ந்துடும். இது போடுங்க. இந்த கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூளா போட்டு அரைச்சிட்டு வருது. அதுக்குள்ள இது நல்லா வதங்கி தக்காளி நல்லா வதங்கணும். இதை அரைச்சிடுவாங்க. தண்ணி ஊத்தாம அரைக்கணும். இப்ப பாருங்க நல்லா மசிச்சு, தக்காளி நல்லா மசிச்சு. இப்ப இந்த அரைச்ச விழுதை நம்ம போட்டுறோம். இந்த விழுதை போட்டுட்டோம்னா இது நல்லா அந்த பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா திறந்து வரணும். இது பாருங்க, பச்சை வாசம் போடுறதுக்கு நம்ம இப்ப தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அப்படியே பச்சை வாசம் போறதுக்கு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறணும்.
பாருங்க நல்லா இப்படி விட்டுட்டோம்னா இந்த மீன் டைம் நம்ம என்ன பண்றோம், பொட்டுக்கடலை, இது ஜீரகம், கசகசா, கொஞ்சம் தேங்காய், சோம்பு இதெல்லாம் போட்டு முந்திரி பருப்பு போட்டு அரைக்கிறோம். அரைச்சிட்டு வாங்க. நல்லா பாருங்க, நல்லா கலந்து வந்து பாருங்க, எப்படி வந்து பாருங்க. இது வந்து முட்டை பாருங்க, நல்லா பச்சை வாசம் கூட போயிருக்கு. இப்ப வந்து நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம், வேண்டது தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனா பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. தேங்காய், கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் போடுறது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அதை அரைச்சி ஊற்றணும்னா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா கண்ணு வந்துச்சு, பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சுடுதண்ணி, பச்சை தண்ணி ஊற்றிடக்கூடாது, நம்ம சுடுதண்ணி தான் ஊற்றணும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுல கொஞ்சம் முதல்ல கொஞ்சமா உப்பு போட்டோம், இப்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். பச்சை வாசம் தான் போயிடும். தண்ணி வந்து சுத்த தண்ணி கெட்டில்ல வச்சு ஊற்றிக்கலாம். இப்ப இதோட கொஞ்சம் சுத்தம் ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் சுத்தம் ரெடி பண்ணிக்கலாம். அது போட்டு இது சுத்தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஒரு கொதி வரணும். இப்ப நமக்கு வந்து வாசம் வேணும்னா புதினா போட்டு சேர்த்துக்கலாம். புதினா இருந்தா, புதினா இருக்கா? புதினா நல்லா வந்துருக்கு பாருங்க, ரெண்டும் வரும். இப்ப நம்ம இந்த பொட்டுக்கடலை, கேஷ்யூ எல்லாம் நம்ம வந்து அரைச்சி ஊற்றணும்னா ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஊத்துமா? இப்ப வந்து அவங்க இந்த தேங்காய் அரைச்சி பாருங்க, அதை ஊத்துறோம். தேங்காய் அரைச்சி ஊத்துறவங்க அது பாருங்க, கலர் எப்படி டேஸ்டியா இருக்கு பாருங்க. நல்லா கலர் குடிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கு. இந்த கசகச அதெல்லாம் பண்ணி உடனே திக்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சு பாருங்க. இப்ப இது ஒரு 3 மினிட்ஸ் வந்து கொதிக்கணும். இப்ப நம்ம உப்பு பாக்குறவங்க உப்பு பார்த்துக்கலாம். தண்ணி போதும். இப்ப நம்ம இது வேக வச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அதையே இதுல போட்டுறோம். பாருங்க, வேக வச்சு வச்சிருக்காங்க, அதை போட்டுறோம். பட்டாணி, சோயா வேக வச்சு வச்சிருக்காங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. அது போடாமையும் நம்ம வந்து முட்டை சாதம் செஞ்சு சாப்பிடலாம். இதே மட்டன் போட்டோம்னா மட்டன் சாதம் பரோட்டாக்கு. இது பாருங்க. இப்ப இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா டேஸ்டியா இருக்கும். சரியா இருக்கு. இப்ப நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு பரோட்டா ரெடி பண்ண போறோம். இப்ப சால்னா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து பரோட்டா மாவு பேசி வச்சிருக்கிறோம். இப்ப அதுக்கு வந்து நம்ம பரோட்டா போடுறத காட்ட போறோம். இதுதான் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்.
கோதுமை மைதாவும் கொஞ்சம் எண்ணெய் உப்பு போட்டு பிசைஞ்சு நம்ம வந்து மைதா கலக்க போட்டா சாஃப்டா இருக்கும். சில பேர் கோதுமை மாவுல உண்டியும் போடுவாங்க, அதே மைதா மாவுலையும் ஓட்டலாம் மைதா மாவு உண்டியும் போடுவாங்க. இப்ப நம்ம ரெண்டு நல்லா தேய்ச்சிக்கணும். நல்லா மெல்லிசா தேய்ச்சிட்டு வீசுறதுனால வீசிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா கட்டியில நம்ம வந்து அப்படியே நெட்டுக்க அப்படியே வெட்டிட்டு அப்படியே கலந்துக்க வேண்டியதுதான். வீசினாலும் வீசிக்கலாம். இப்ப நல்லா மெல்லிசா தேய்ச்சிக்கிட்டோம். இப்ப நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கணும். கத்தியில வந்து இப்படி 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 கோடு போட்டு எண்ணெய் தடவை இப்படி இப்படி கோடு போட்டுட்டு நல்லா அப்படி கோடு போட்டு வச்சுக்கோங்க. நல்லா மெல்லிசா அப்படி கோடு போட்டுட்டு நம்ம வந்து தேய்க்கிறதுக்கு அப்படியே சுற்ற வேண்டியதுதான். வேற ஒண்ணும் இல்லை. வீச தெரிஞ்சவங்களுக்கு வீசிக்கலாம், வீச தெரியாதவங்களுக்கு இது சுலபமா இருக்கும். இப்படி இப்ப இதெல்லாம் ஒன்னா கேதர் பண்ணுங்க. அப்படி அப்படி எல்லாம் இப்போ நம்ம வந்து எல்லாம் ஒன்றா கேதர் பண்ணி அதை மெதுவாக அப்படியே உருட்டணும். இப்போ எல்லாம் சேர்ந்து வருது பாருங்கள். கரெக்டாக எல்லாம் சேர்ந்து வரப்போ அதை அப்படியே இது பண்ணிவிட்டு அப்படியே உருட்டணும். அப்படியே ரோல் பண்ணிட்டு வரலாம். ரோல் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே ஒரு அமுக்கி அந்த மாவில் வெள்ளை மாவில் கொஞ்சம் நனைச்சிக்கிட்டு அப்படியே வச்சு ஒரு நம்ம தேய்க்கிற மாதிரி தேய்க்கலாம். அது கையிலேயே தட்டலாம். லைட்டாக அப்படி தட்டணும், தேய்க்கணும். ரொம்ப அமுக்கிலாம் தேய்க்கக்கூடாது, லைட்டாக தேய்க்கணும். இப்போ கல் நம்ம ஏற்கனவே ஆனில் வச்சுருக்கோம். அது வந்து சிம்மில் தொட்டு நல்லா சுட்டு இருக்குது, கல் சுட்டுருக்குது. இப்போ நம்ம அதை போட்டுறோம். அது சிம்லேயே கொஞ்சம் நல்லா வேகணும். வெந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது பாருங்கள், அப்படியே அப்படி இப்போ பார்க்குறதுக்கே நல்லா ஷேப் அழகாக வந்திருக்கு பாருங்கள். குருமா வாசமும் சால்னா வாசம் கமந்து ஹால்லேயே இருக்க முடியல நல்லா. ஏன்னா நம்ம வந்து அதுக்கு எல்லாமே தேங்காய் அரைச்சி விட்டுருக்கோம். கசகசா, முந்திரி பருப்பு எல்லாம் திக்னஸ் கொடுக்குறதுக்கு. பத்தாவதுக்கு சோயா இருக்குது, பச்சை பட்டாணி இருக்குது. இப்போ பாருங்கள், அது திருப்பி போட்டாச்சு. நல்லா சிம்மில் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம அப்படியே நம்ம எல்லா பக்கமும் நமக்கு வேகண்டால் தான் நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே நல்லா, ஏன்னா இது மொத்தமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக வேக போடணும். இதுக்கு இந்த சால்னா மேலே ஊற்றி நல்லா குருமா ஊற விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பசங்களுக்கு பரோட்டான்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுக்கலாம். பொதுவாக ஈவினிங்கில் தான் அதுங்க லைக் பண்ணுவோங்க. இது மார்னிங்கில் நம்ம செஞ்சுட்டுறதுக்கு ஈவினிங்கில் கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் நம்ம மார்னிங்கில் வந்து ஃப்ரீயாக இருக்கும்னு செய்கிறோம். பாருங்கள், இப்போ எண்ணெய் ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் வேக விட்றோம். அந்த ப்ரௌனிஷ் கலரை வந்து பாருங்கள். கல் நல்லா இதுக்கு வந்து ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. நல்லா மீடியத்தில் இருக்கணும். அப்போ தான் நல்லா நின்று வேகும். வேணும்னாலும் கொஞ்சம் தான் அப்போ சூடாக ஏற்றிக்கலாம். நம்ம இந்த சால்னா வந்து நமக்கு வந்து 2 வாட்டி அரைச்சி ஊற்றுறோம். நம்ம தக்காளியும் எல்லாம் வாட்டி அரைச்சி ஊற்றுறோம். அப்புறமேட்டு கசகசா, முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை, பெருஞ்சீரகம் எல்லாம் நம்ம அரைச்சி ஊற்றுறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும், திக்னஸும் கொடுக்கும். அது பத்தாவதுக்கு நம்ம வந்து புதினா போட்டோம்னு வச்சுக்கோங்க, வாசம் நல்லா கமன்னு டேஸ்டியாக இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், சூப்பராக ஆயிடுச்சு. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்து காமிக்கிறோம். கடைசியில் நம்ம வந்து ஒரு அடி அடித்தா அப்படின்னா அது வந்து பொலப்பலன்னு வந்துடும்.
நம்ம வந்து நல்லா வேக இப்போ போட்ட பரோட்டாவை நம்ம வந்து இப்படி தட்டணும், லைட்டா தட்டணும். எல்லாம் 2-3 இப்போ சேர்த்து பாருங்க இப்படி லேயர் லேயரா வந்து இது ஒண்ணே ஒன்று அடிக்கிறது இவ்வளோ லேயர் லேயரா வந்து நமக்கு பார்த்தீங்களா? வருது பாருங்க, என்ன நல்லா வந்துருக்கு பாருங்க. இப்போ இதுக்கு வந்து சால்னா வீசுற டைப்பும் செய்யலாம். வீசத்துக்கு தெரிஞ்சோம்னா பாருங்க குருமா என்ன கலர் பாருங்க, வேணாம் அது மேல ஊத்தி ஊற வச்சு சாப்பிட்டோம்னா போதும். பாருங்க சூப்பரா இருக்குது. நீங்க செஞ்சு பாருங்க. அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துடாம அமுக்குங்க. பாய்.